வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலம் நிலக்கையில் இரு காலம் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன்னே அருவும் உருவமாக்கி அனாதையாய் பிளவாய் ஒன்றாய் பிரம்மமாய் என்ற ஜோதி புழம்புதொரு மேனியாகி கருணைக்குறு முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வருவார் உதித்தனர் உலகம் என்று சொல்லக்கூடிய கலியுக கடவுள் கந்த பெருமா இங்கு வர வேண்டும். தமிழனோடு சொல்லடா தலைநிமிர்ந்து நின்றடா என்று சொல்லுக்கு இணங்க தமிழ் என்றாலே அழகு, அழகு என்றாலே முருகன், முருகன் என்றாலே தமிழ் கடவுள். பாருங்க, தமிழ்னாவே அழகா, அழகான மொழியா. உலகத்துல எத்தனை மொழி யாரு சொன்னதா? நான் தான் சொல்றேன். இப்ப யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்காய் வழிவோடி அங்கு புல்லு கும்பசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவரை உள்ளர் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்மழை. இந்த பாராட்டு புகழ் யாரை சேரும் தெரியுமா? அன்னைக்கு மிஸ்டர் இன்ப செல்வத்தை சேரும். அதனால தமிழ் கடவுள் முருகன் உலகத்துல ஆகிய எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் தமிழ் மொழிக்கு மட்டுமே சிறப்பான மொழி. தமிழ் மொழிக்கு மட்டும்தான் சிறப்பு, அதுக்கு மட்டும்தான் பெருமையாகக்கூடிய மொழி தமிழ் மொழி. அதனாலதான் கன்னடம், கள்ளி, தெலுங்கு, துளு, மலையாளம் எல்லா மொழிகளுக்கும் தலைமையாக இருக்கக்கூடியது, தாயாக இருக்கக்கூடியது தமிழ் மொழி. அப்பேற்பட்ட தமிழ் மொழிக்கு கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான். பாருங்க, எல்லா மொழிகளுக்கும் கடவுள் இல்லை. ஹிந்தி கடவுள்னு இல்லை, மலையாள கடவுள்னு ஒண்ணு இல்லை, கன்னட கடவுள்னு இல்லை, இந்த மொழிகளுக்கு இல்லாத ஆங்கிலத்துக்குன்னு கடவுள் இல்லை. ஆனா நம்ம தமிழ் மொழிக்கு மட்டும்தான் கடவுள். அந்த தமிழ் மொழி கடவுளை முருகப்பெருமானை பேசுவதற்காக எங்க இருந்து வந்திருக்கேன் பாருங்க, தேன்மொழி. அப்பேற்பட்ட தமிழ் கடவுள் முருகப்பெருமான் இங்க வர வேண்டும். சில பேருக்கெல்லாம் நல்ல புத்திய தர வேணும். கடவுளே முருகா தாமத்து மாதிரி எல்லாருக்கும் நல்ல புத்திய கொடு, எல்லாருக்கும் முதல்ல நல்ல எண்ணங்களை கொடுங்க, சரிங்களா? நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்னு சொன்னாங்க. போதும் என்ற மனமே பொண்ணு செய்யும் மருந்துன்னு சொன்னாங்க. ஏன்னா எப்படி பிடிச்சாலும் வண்டி தாண்டிக்கிட்டு தள்ளாடிக்கிட்டாலும் நிற்க உட்காந்துருக்க தவிர. அதனால முருகப்பெருமான் இங்க வர வேண்டும். வீட்டுல பாவம் அந்த அந்த ஆத்தா எப்படிதான் வச்சு சமாளிக்கிறோம். நானும் ஒரே நாள் பரப்பிட்டு ஓடுங்க சிங்கம். ஏன்னா தமிழ்நாட்டுல 10 வயசுக்கு மேல படிக்காத ஆம்பளையில கூட பாத்துடலாம், ஆனா குடிக்காத ஆம்பளையில பார்க்க முடியல. 100க்கு 100 உங்களுக்கு தெரிஞ்சது இப்படித்தானா? ஒரு சதவீதத்தை, அதாவது சில பேர் கௌரவத்துக்கு தெரியாம குடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த 1% அதனால கந்த பெருமான் நீங்க வர வீடு கந்தன் வீடு நான் கொண்ட அது எது? செம்மீனே செம்மீனே செம்மீன செம்மீனே உங்கிட்ட தண்ணீரே செம்மீனே செம்மீனே
அதனால இப்ப நான் ஏன் வந்திருக்கேன், எதுக்காக வந்திருக்கேன், யாருக்காக வந்திருக்கேன், யாருக்காவது தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியாது. ஐயா வண்டி எதுக்கு வந்து எனக்கு அட்வான்ஸே கொடுக்கல, ஊர்ல கொடுத்தீங்களா இல்லையா, இது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். எங்க அப்பாவுக்கு எல்லாருமே குறிப்பிட்டான், எல்லாருமே திருடங்க அப்படித்தானே, என்னதான் அட்வான்ஸ் பண்ணிருக்கீங்கல்ல, காலைல இருக்கும் ஜங்கத்துல. எங்க அப்பாவுக்கு 7 ஆம்பளை பிள்ளைங்க, 7 ஆண் குழந்தைங்க இருந்தும் ஒரு பெண் குழந்தையே இல்லை என்று கவலையுற்று கந்தபெருமானிடம் போய் வரம் கேட்கும் பொழுது, வள்ளி கொடி மீது என்னை கண்டெடுத்ததினால் வள்ளி என்று திருநாமமிட்டு முருகனுக்கிட்ட நேர்ந்துகிட்டபடி கருதனைய சிந்தனை விதைத்து காவலுக்கு அனுப்பியிருக்கார். காவலுக்கு நான் வந்திருக்கேன். யாருக்காக? முருகனுக்காக. முருகன் என்றாலே அழகுன்னு அர்த்தம். மு என்றால் முகுந்தன், ரு என்றால் ருத்ரன், கா என்றால் கமலாட்சன். மும்மூர்த்திகளுடைய அம்சமே முருகப்பெருமான். முருகனை கும்பிட்டால் எல்லா தெய்வங்களையும் மும்மூர்த்திகளுக்கு கும்பிட்ட சமம். அதனாலதான் முருகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட அழகான முருகனுக்காக நான் வந்திருக்கேன். எதுக்கு? ஏன் அவருக்கு எனக்கு முன் ஜென்மத்துல ஒரு இது அதை தவிர அவங்களுக்கு எதுவுமே தெரியாதா? வயசான காலத்துல நம்ம ஆன்மீக வழியில போப்பா. ஆமா, ஆன்மீக வழியில போங்க. கொஞ்ச நாள் திருந்து, அதனால தனப்பாக்கிய மாதிரி இல்லாம, அதனால முருகனுக்காக நான் வந்திருக்கேன். என்னை தேடி கண்டிப்பாக முருகன் இங்க வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, வாழ்க்கையே நம்பிக்கையில தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு. நம்பிக்கைன்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, இந்த மாதிரி ஆட்டம் இருக்காது, இந்த மாதிரி பாட்டு சிவமணி கூப்பிட்டுட்டே இருக்காது. என்னன்னு கேளு, என்ன பிரச்சனைன்னு கேளு, என்ன ஏதாவது வேணும்னா ஒரு பாட்டை வாங்கி கொடு. நல்ல பாட்டா பாடணுமா? அதனால கந்தபெருமான் இங்க வருவார் என்பதற்காக மேகம் கருக்குது, மழை வர பார்க்குது, வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து. மேகம் கருக்குது, மழை வர பார்க்குது, வீசி
காடும் வெல்லும் வென்ற பின்னே பகடா பாண்டு